ஹலோ சரோ, சொல்லுங்க. இப்பதான் உங்களுக்கு பொண்டாட்டி நினைப்பே வந்துச்சோ? ஏன் சரோ இப்படி பேசுறா? பின்ன நாளைக்கு போன் பண்ண உங்க அம்மா எடுக்காவ. போன் எடுத்தது மட்டும் இல்லாம ஒரு அன்பான ஒரு வார்த்தை கிடையாது. யாசிட்டு எதுக்கு போன் போட்டா என் மௌன மைக்கிறி அப்படிங்கிற மாதிரி பேசியவ. நீங்களே சொல்லுங்க, நான் உங்க பொண்டாட்டி தானே? நம்ம என்ன இப்பதான் காதலிச்சிட்டு இருக்க மாதிரி பேசிய உங்க அம்மா? நீ எப்போ போன் போட்ட சரோ? எனக்கு தெரியாத. என்னது தெரியாதா? உங்க அம்மா கூட சொல்லலையோ? அவியதான் போன் எடுத்தாவ. நீங்க என்னமோ ஒண்ணுமே தெரியாதுங்கறிய. யாரெல்லாம் போன் பண்ணிருக்கானு கூட பார்க்க மாட்டியே? இல்ல சரோ, நான் பார்க்கலையே. நீ போன் பண்ணது எனக்கு தெரியாது, எங்க அம்மா பேசுனது எனக்கு தெரியாது. எங்க அம்மா நீ பேசுனது கூட என்கிட்ட சொல்லவும் இல்லையே. உங்க அம்மா எப்படி சொல்லுவாவே? அவளுக்கு நம்ம பேசியதே பிடிக்கலையே. புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கன்னு தானே ஆசைப்பட்டுட்டு கிடக்காவே. சரி, உங்க அம்மாட்ட தான் போன் இருக்கு, நீங்க எதுக்கு உங்க போன் அவகிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க? இதெல்லாம் என்ன பழக்கங்கள்? நான் கொடுக்கல சரோ, எங்க அம்மா எப்ப எடுத்து பேசணும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் எங்க அம்மா போன்ல பேலன்ஸ் இல்லன்னு வாங்கி வச்சிருந்தா கொஞ்ச நேரம். ஒரு சமயம் நீ அன்னைக்கு போன் பண்ணிருப்பியோ? நான் ஜோசியம் பார்த்துட்டு வந்து சொல்லி கிளி சுவாசியம். இதுக்கு நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கவே வேண்டாம். அங்க இருந்திருந்தா கூட நான் பயந்து பயந்து போன் பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்காது. என் புருஷன்ட்டு தான் போன் இருக்கும்ட்டு எப்ப வேணாலும் தைரியமா போனாது போட்டிருப்பேன். இப்போ உங்க நம்பருக்கு போன் அடிக்கிறதுனால எனக்கு பயமா இருக்கு. உங்க அம்மா போன் எடுக்கிறது மட்டும் இல்லாம கேட்க கூடாத கேள்வியெல்லாம் கேட்காவ. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. வர வர ஒன்னும் சரியில்லை. சரோ, ஏன் இப்படி பேசுறா? 2 நாள்ல நீ தான் இருக்க முடியாதுன்னு ஓடிட்டா. இங்க இருந்திருந்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிருப்பேன் சரோ. எங்க அம்மையும் மாறி இருப்பா. நீ ஏன் இருந்து போன சரோ? இங்க இருந்திருக்கலாம்ல. இங்க பாருங்க, இந்த உலகமே மாறினாலும் உங்க அம்மா மாறிக்கிட மாட்டாவ. நீங்களும் உங்க அம்மையை மாத்திக்கிறவும் மாட்டிய. நாங்க இருந்திருந்தேன்னு வச்சிருங்களேன், நடக்க கூடாத கொடுமையெல்லாம் எனக்கு நடந்திருக்கும். நம்ம பிள்ளைகளே சோத்துக்கு பக்கத்து வீடெல்லாம் தேடி போயிருக்கா. உங்க அம்மா கஞ்சி தவிர வேற எதையும் கண்ணில் காட்ட மாட்டாவ. எங்க வீட்டுல வந்து தங்கி பாருங்க, உங்களுக்கு தெரியும் எங்க வீட்டுல எப்படி எல்லாம் நடக்குன்னு. ஒரு நிமிஷம் வந்து காலை மிதிச்சிட்டு போனா ஒன்னும் தெரியாது. நான் இந்த வீட்டுல மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை வந்து அந்த கொடுமைக்குள்ள அனுபவின்னு சொன்னா எப்படி இருக்க முடியும்? என்னால உங்க வீட்டுல இருக்க முடியாதுங்க. அதனால தான் இங்க வந்துட்டேன். சரோ, அப்படின்னா நீங்க வரமாட்டியா சரோ? நான் உங்ககிட்ட சொல்லித்தானே வந்தேன், தெளிவா பேசித்தானே வந்தேன். திரும்ப இப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. என்னால உங்க வீட்டுல வந்து இருக்க முடியாது. நீங்க தனியா இருக்கேன்னு சொல்லுங்க, வேணா வாரேன். ஆனாலும் அந்த ஊர்ல இருக்க முடியாது. உங்க அம்மா கொடுமை தாங்க முடியாது. நான் ஒண்ணு சொல்லியும் கேட்டுக்கிடுங்க. நீங்க உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளை வேணும்னா இங்க வாங்க. சரோ, இந்த ஊர் உலகம் என்னை பத்தி என்ன பேசும்? பெத்த தாயையும் தங்கச்சியும் விட்டுட்டு பொண்டாட்டி தான் முக்கியம்னு போய் தங்கிட்டான்னு பேசாதா? நீயே நினைச்சு பாரு சரோ, உன் புருஷனுக்கு இப்படி ஒரு அவமானம் தேவைதானா? ஏங்க அப்படி நான் ஒரு யோசனை சொல்லி கேக்குறீங்களா? எங்க அம்மா வீட்டுல வந்து தங்கினா தானே ஊர் உலகம் தப்பா பேசும். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமாங்க? ஐடியாவா? என்ன சரோ? ஏங்க, இந்த ஊருக்குள்ள ஒரு இடம் காலியா இருக்கு. அதுவும் எங்க இடம் தான். அந்த இடத்துல நம்மளுக்குன்னு ஒரு வீட்டை கட்டிக்கிடுவோமா? அப்படி கட்டியாச்சுன்னா நீங்க வந்து என் கூட இருக்கலாம்ல. வேணும்னா உங்க அம்மையும் தங்கச்சியும் கூட கூட்டிக்கிட்டு வாங்க. அந்த வீட்டுல இருந்தாச்சுன்னா மாமியார் வீட்டுல வந்து இருக்கேன்னு சொல்ல மாட்டாவில்ல யாரும். என்ன சொல்ற சரோ? நம்மளுக்குன்னு தனி வீடா? அதான் எங்க ஊர்ல எனக்குன்னு தனியா அந்த வீடு இருக்குல்ல. எதுக்காக உங்க ஊர்ல வந்து நான் தனியா வீடு கட்டி இருக்கணும்? ஏங்க, என்னாலே உங்க அம்மா கூட வந்து அந்த வீட்டுல இருக்க முடியல. உங்க அம்மையாலே வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியல. எப்ப பாருங்க எல்லாத்துக்கும் அவிய தலையிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காவ. எனக்கு அவிய சொல்லியதை கேட்கவும் முடியல, அது பிடிக்கவும் இல்ல. அதுக்குதான் சொல்லிய உங்களாலையும் வந்து எங்க அம்மா வீட்டுல இருக்க முடியாது. ஊர் உலகம் ஏதாவது சொல்லிடுவோம் பிரஸ்டீஜ் பாப்பிய. அதுக்குதாங்க எங்க ஊர்லயே நான் இருந்தேன்னா என்னோட வேலையை நான் பாத்துக்கிடுவேன். நம்ம தனி வீட்டுல இருந்த மாதிரியே இருக்கும். எங்க அம்மையும் தம்பியும் கூட நான் கவனிச்சுக்கிடுவேன். 10 வீட்டையும் 10 மாட்டையும் கவனிச்சுக்கிடுவேன். உங்க கூடயே இருந்த மாதிரி இருக்கும். பிள்ளைகளையும் நான் நல்லா பாத்துக்கிடுவேன். எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஐடியாவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரோ, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? பேசாம இங்க இருந்து கஷ்டப்படுறதுக்கு நான் வெளிநாட்டுக்கே மறுபடியும் போகலான்னு பாக்குறேன். நீ என்ன சொல்ற சரோ? ரொம்ப அவசியம் வெளிநாடு. இப்போ வெளிநாட்டுக்கு போயாச்சுன்னா ஒழுங்கா பொண்டாட்டி பிள்ளைக்கு ஒரு போன் பண்ணணும் கூட தோணாது உங்களுக்கு. அப்படியே வெளிநாட்டுல பல வருஷம் சம்பாதிச்சு பணமா அள்ளிக்கொண்டு என்கிட்ட கொட்டிட்டிய. இது வரைக்கும் ஒத்த பைசா தந்தது கிடையாது. அவ்வளவு ரூபாய் உங்க அம்மைக்கே அனுப்பிவிட்டிய. உங்க அம்மா எனக்கு ஒத்த பைசா கூட என் கண்ணில் காட்டையில. இதுக்கு மேலேயும் வெளிநாட்டுக்கு போய் உங்க அம்மைக்கு ஒண்ணு நீங்க ரூபா அனுப்பாண்டா. இது வரைக்கும் நீங்க சம்பாதிச்ச ரூபாய் எடுத்துட்டு வாங்க, நம்மளுக்குன்னு தனியா ஒரு வீட்டை கட்டுவோம். ரூபா உங்ககிட்ட இல்லைன்னா உங்க அம்மாட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்க. இங்க பாருங்க, நான் ஒன்னும் விளையாட்டா சொல்லல. நீங்க வெளிநாட்டுல இருக்கும்போதே வீடு கட்டக்கு ரூபா அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொல்லிக்கிட்டு தரேன். அப்பவே அனுப்பி வச்சிருந்தேன்னா நான் ஒரு வீட்டை கட்டி வச்சிருப்பேன். இப்ப நீங்க வந்ததுக்கு அழகா பாலை காய்ச்சி நம்ம தனியா குடுத்தானே போயிருக்கலாம். அதுக்கு இல்லாம இதுக்கு இல்லாம அங்கே இல்லாம இங்கே இல்லாம நடுவுல கிடந்து அல்லாடிட்டு கிடக்குறிய. இப்பயாவது நான் சொல்றது கேளுங்க. ரூபாயோட வாங்க, நான் போன வைக்கேன். மறுபடியும் வெளிநாட்டுக்கு போறாரு. வெளிநாட்டுக்கு எங்க போயிட்டா மட்டும் என்ன ஆதாயம்? நான் தான் ஒரு வாரத்துக்கு ஒருக்க போன போட்டுட்டு எப்ப வரியன்னு கேட்டுட்டே கிடக்கணும். அவரு வேலை இருக்கு போன வச்சிரு, வேலை இருக்கு போன வச்சிரும் பாரு. இது கேட்க அங்க போன என்ன கோடி கோடியா சம்பாதிச்சு அனுப்புனாரு. ஒத்த பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. வீடு கிட்டக்கு ரூபாய் இல்லைன்னு சொல்லட்டும். அந்த கிழவி கொண்டே அறுத்துட்டு வந்துடுறீங்க.
என் கோலி சோடாவே என் கறி குழம்பே உன் குட்டி பப்பி நான் டேக் மீ ஹே ஏன் சிலுக்கு சட்டை நீ வெயிட் கட்ட லவ் சொட்ட டாக் மீ மை டியர் மச்சான் நீ மனசு வச்சா நம்ம உடச்சிக்கலாம் எந்த சீக்கிட்டா மை டியர் ராணி நீ டீமிலவாணி நம்ம ஒன்னா சேட பையன் பத்திக்கிடுச்சா வா அந்த பீச்சி பக்கம் போலாம் ஒரு டப்பாங்குட்டு ஆடலாம் நீ என்னுடைய ரவுடி பேபி டா யூ ஆர் மை கேர்ள் ஃப்ரெண்ட் ஐ வில் கிவ் யூ புச்சண்டு we will make us new trend yeah rowdy baby hey rowdy baby rowdy baby yeah rowdy baby hey rowdy baby பாட்டி என்ன ஆட்ட பயனாட்டம் அது வந்துமா 2 நாளா ஒரே முட்டி வலி மசில்ஸ்லாம் வேற டைட் ஆகி போச்சு அதான் லூஸ் பண்ணிட்டு இருக்கேம்மா இந்த மாதிரி ஆடி எங்கேயாவது பிடிச்சுக்கிற போது பாட்டி ஷடோஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா நீங்களும் பேசாம ஒழுங்கா சித்தி கூட சென்னைக்கே போயிருக்கலாம் இங்க கடந்து ஓவர டான்ஸ் ஆடி காலகையை உடைச்சா நான் எப்படி பதில் சொல்றது ஷடோஜா அதெல்லாம் எனக்கு ஒன்னும் ஆகாதுமா இது வைரம் பாஞ்ச கட்டை வைரம் பாஞ்சதுல இருக்கட்டும் இப்ப முதுமை பாஞ்சிருக்கு இனி நீங்க இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடக்கூடாது ஒழுங்கா இருக்கணும் சரிம்மா ஷடோஜா நானும் என் தங்கச்சி குடிசி மரியாமும் சேர்ந்து பார்க் வரைக்கும் வாக்கிங் போயிட்டு வரட்டுமாம்மா பார்க்குக்கு இப்ப எதுக்கு பாட்டி அதான் நம்மளுக்கு பின்னாடி இடம் கிடக்கல அங்க போய் நடங்கலாம் பார்க்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு தொலைஞ்சு போயிட்டே நான் தான் சித்திக்கு பதில் சொல்லணும் சித்தப்பா ஏன்ட்ட வந்து என்ன பண்ணான்னு கேப்பாவ சித்தி இங்க இருக்கும்போது நீங்க எங்கேயா போனா கூட சித்தி பதில் சொல்லிக்கிடுவா நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன் இப்போ உங்களுக்கு என்ன ஆனாலும் நான் தான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன் பாட்டி அதனால ஒழுங்கா சாப்பிட்டுட்டு வீட்டுல கிடங்க சரிம்மா ஒரே இடத்துல கிடக்கிறதுக்கு நான் என்ன முட்டி செட்டவளா இல்ல கை கால் விளங்காதவளா இவ சொல்லிட்டு கிடப்பா இந்த வயசுல நான் ஊர் சுத்தாம வேற எந்த வயசுல சுத்த முடியும் நடக்க முடியாம போன பிறகு ஆசைப்பட்டாலும் எங்கேயும் போக முடியாது இதுதான் என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு என் மருமவ அமுதாவை துரத்தி விட்டதே நான் ஜாலியா ஊர் சுத்துறதுக்கு தான் இந்த சரோஜா என்ன நீ ஓயாம வந்து தேடவா போறா நான் என் தங்கச்சி குடிச்சு மரியாவை கூப்பிட்டுட்டு பார்க்குக்கு போகதான் போறேன் அங்க சென்னையில கடந்த ஒரு ஃப்ரெண்டு கிடையாது ஒண்ணு கிடையாது இங்க எனக்கு ஒரு சகோதரி கிடைச்சிருக்கா ஒன்னு இல்ல 2 பேர் இருக்காவ ஒருத்தி பக்கத்து வீட்டிலே இருக்கா இந்த வயசுல ஊர் சுத்தாம வேற எந்த வயசுல ஊர் சுத்துறது நான் பார்க்குக்கு போயே தீருவேன் டவுடி பேபி ஏ டவுடி பேபி டவுடி பேபி தம்பி சேகரி வந்துட்டியா பூ அக்கா உனக்காக போண்டா சுட்டு வச்சிருக்கேன் பூ முட்டை போண்டா பூ நம்ம வீட்டுல தான் நாட்டுக்கோழி நிறைய கிடக்கல அதான் நாட்டுக்கோழி முட்டையை அவிச்சு முட்டை போண்டா செஞ்சிருக்கேன் பூ நீனும் என் பிள்ளைல விரும்பி சாப்பிடல பூ கை காலெல்லாம் கழுவிட்டு வேணா எடுத்து வைக்கேன் பூ அது வந்து தம்பி சேகரி இன்னைக்கு மாமா போன் பண்ணியிருந்தாவ நீ கைய கால கழுவிட்டு வையா நான் போண்டாவை தந்துட்டே சொல்லியே நான் வீட்டை கட்டக்கு தம்பிட்ட சொன்னாச்சுன்னா நல்ல ஆளா பார்த்து சொல்லுவான் அந்த ஆள்கிட்ட பேசி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வீடை கட்டி தர சொல்லுவோம் அந்த வீட்டுல நானும் என் புருஷனும் பிள்ளைகளை சந்தோஷமா வாழ போறோம் தம்பி சேகர் இருந்தா பூ போண்டா சாப்பிடு அம்மா காப்பி ஆத்திட்டு இருக்கா ஆத்தனோட போய் அக்கா வாங்கிட்டு வரேன் நீ சாப்பிடு பூ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு சரி தம்பி சேகரி சாப்பிடு அப்புறம் தம்பி சேகரியோட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பூ அது வந்து தம்பி சேகர் உங்க மாமா போன் போட்டுருந்தவன்னு சொன்னேல்ல அவியே நீ அங்க வந்து இருக்க வேண்டியதானே சரோனி சொன்னவ அதுக்கு நான் நீங்க எங்க அம்மா வீட்டுல வந்து இருங்க நம்ம 2 பேரும் சந்தோஷமா இந்த வீட்டுல வாழலாம்னு சொன்னேன் அதுக்கு அவரு அங்க வந்து இருந்தா மாமியார் வீட்டுல இருக்கா அப்படின்னு எல்லாரும் கேவலமா பேசவும் சொல்லியாரு பூ அதுல இருந்தாலும் எல்லாரும் அப்படிதானே சொல்லுவாங்க அவரே என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் நம்ம அப்பா கட்டின வீடு தானே அதனாலதான் குழந்தை ஒரு வீட்டை இடிச்சுட்டால அந்த இடம் இப்ப காலியா தானே இருக்குது அதுல வீடு கட்டி நானும் உங்க மாமாவும் பிள்ளைகளும் இருக்கலாம்னு இருக்கோம் பூ வீடு கட்டியாச்சுன்னா வந்துருவா பூ மாமா கிட்ட ரூபாய் எடுத்துட்டு வாங்க வீடு கட்டுவோம்னு சொல்லியிருக்கேன் அவிய எவ்வளவு ரூபாய் தருவாங்களோ தெரியல நம்மளும் கொஞ்சம் போட வேண்டியிருக்கோம் பூ வீடு கட்டக்கு ஒரு நல்ல மேஸ்திரியா இருந்தா சொல்லு பூ எப்படி எப்படி கட்டணும்னு அவட்ட சொல்லணும்ல
அவங்களுக்கு நம்ம வீடு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியே தான் கட்டணும். ஆனா இப்போ உள்ள மாடல்லாம் நிறைய இருக்கு. அது மாதிரி பார்த்து பார்த்து கட்டணும் பூ. சரிக்கா கட்டிடலாம். நாளைக்கு ஆளை வர சொல்றேன்க்கா. சரி தம்பி சாகரி. ஆமா வீடு கட்டக்கு எவ்வளவு ஆகும் தம்பி சாகரி? ஏக்கா தெரியலக்கா, அவர் வந்தா தான தெரியும். இல்ல பூ, நம்ம இந்த வீட்டை முன்னாடி இடிச்சிட்டு கட்டணும்ல, அப்ப கொஞ்சம் கம்மியா தான் ஆச்சு. அந்த அளவுக்கு ஆச்சுன்னா டக்கு பக்குன்னு கட்டிவிடலாம். ஏக்கா பில்டர் வர சொல்றேன்க்கா, அவர் வந்து பார்த்து சொல்லுவாரு. நீ எப்படி வீடு கட்டணும், எத்தனை ரூம் வேணும்னு பார்த்து சொல்லு. சரி பூ. பில்டப் வரும்போது மாமாவும் என் கூட இருந்தா நல்லா இருக்கும். அவர் தான் சொன்ன வர மாட்டாரே. ஏக்கா நீ சொல்லுக்கா, அவனுக்கு தேவைன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் பூ. என் பிள்ளைகளுக்கு ஒரு பெட் ரூம், எனக்கு ஒரு பெட் ரூம். பிறகு நீனும் தங்கச்சியும் வந்தாச்சுன்னா தங்கைக்கு ஒரு பெட் ரூம். அவி அம்மா தங்கச்சிலாம் வந்தா தங்கைக்கு ஒரு பெட் ரூம். ஒரு பெரிய காலு, ஒரு சாப்பிடக்கு ஒரு ரூம், சமைக்க ஒரு ரூம். அப்புறம் வீட்டுக்குள்ளே படிக்கட்டு போட்டு மேல ஒரு 2-3 ரூம் போடணும் பூ. சரிக்கா சொல்லு, செஞ்சு தருவாங்க. எல்லா ரூமுக்கும் பாத்ரூம் வேணும் பூ. ஏக்கா என்கிட்ட சொன்னா என்ன தெரியும், நாளைக்கு பில்டர் வரும்போது சொல்லுக்கா. சரி பூ. தம்பி சாகரி இதுக்கு ஒரு 10-15 லட்சத்துல முடிச்சிடலாமா? தெரியலக்கா, நாளைக்கு பில்டர் வருவார்ல, அவர்ட்ட கேப்போம். எல்லாத்துக்கும் அந்த பில்டப் பட்டே தான் கேட்க வேண்டியிருக்கு. ஏக்கா நான் இன்ஜினியரா, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். நானே ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரி தம்பி சாகரி, போண்டா ஆறதுக்கு முன்னால சாப்பிடு. நான் போய் உனக்கு காப்பி எடுத்துட்டு வரேன். சரிக்கா. சார், மாணிக்கம் சார், உள்ள வரலாமா? வாங்க சாமி. குட் மார்னிங் சார். ஆபீஸ்க்கு வந்த உடனே உங்களை வந்து பார்க்க சொல்லிருந்தீங்களா? என்ன விஷயம் சார்? சாமி, நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களை ஆபீஸ்க்கு லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேனா இல்லையா? மறுபடியும் இந்த மாதிரி லீவ் போட்டா என்ன இருக்கும் சாமி? சார் அது வந்து ஒரு நாள் கூட லீவ் போடக்கூடாதுன்னு சொன்னேன் அன்னைக்கு. நீங்க என்னடான்னா 4 நாள் லீவ் போட்டிருக்கீங்க. என்ன சாமி இதெல்லாம்? இந்த மாசம் உங்களுக்கு சம்பளமே வராது. சார் பின்ன இத்தனை லீவ் போட்டா சம்பளம் எப்படி கொடுக்க முடியும்? அதே மாதிரி 10,000 மாசம் மாசம் நான் பிடிப்பேன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு மேல லீவ் போட்டீங்கன்னா அதுலயே குறைஞ்சிரும். ஏன் சாமி இப்படி பண்றீங்க? பேசாம வேலையை விட்டு நின்னுறீங்களா? நானாவது வேற ஆள் போட்டுப்பேன். டெய்லி இப்படி வராம இருந்தா ஆபீஸ் எப்படி கிளீனா இருக்கும்? நான் இதுக்காக ஆளை தேடிட்டே இருக்க முடியுமா தினமும்? வரலன்னா இன்ஃபார்ம் ஆது பண்ணணும். சார் நான் தான் அன்னைக்கு வர முடியாதுன்னு ஃபோன் பண்ணி சொன்னேன்ல. ஒரு நாள் சொன்னீங்க, அதுக்கப்புறம் 3 நாள் தொடர்ந்து லீவ் எடுத்திருக்கீங்க. மொத்தம் 4 நாள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருந்தீங்களா? ஒரு நாள் தானே சொன்னீங்க. சார் அது வந்து ஒரு நாள் சொன்னாலே போதும்னு நினைச்சிட்டேன். அப்போ ஃபோன் பண்ணும்போது 4 நாள் தொடர்ந்து வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். இன்னைக்கு லீவுன்னு மட்டும் தான் சொன்னீங்க. இப்படி இருந்தா உங்களுக்கு எப்படி சாமி வீடை திருப்பி கொடுக்க முடியும்? சார் என்ன இப்படி சொல்றீங்க? அதான் அந்த பாட்டி சொன்னாவல்ல, வீடெல்லாம் திருப்பி கொடுத்துறலாம்னு. எங்க பாட்டி சொன்னாங்களேன்னு தான் உங்களை வேலைக்கே சேர்த்தேன். நீங்க என்னடானா ஒழுங்கா வேலை செய்ய மாட்டீங்க. எந்த நம்பிக்கையில உங்களுக்கு வீட்டை திருப்பி கொடுக்க முடியும்? இந்த மாசமே 4 நாள் லீவ் எடுத்தாச்சு. இப்படியே லீவ் எடுத்துட்டே இருந்தீங்கன்னா காசு நான் எப்படி பிடிக்க முடியும்? சார் இனி ஒழுங்கா வேலைக்கு வரணும் சார். இல்ல சாமி, எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க இனி இங்க வேலைக்கு வர வேண்டாம். பேசாம உங்களை வேலையை விட்டு நிறுத்திடுறேன். நான் வேற ஆள் போட்டுக்கிறேன் சாமி. ஐயோ இவர் என்ன இப்படி சொல்றாரு? ஆபீஸ்க்கு வரலனா சேகர் மீட் கூட பண்ணவே முடியாது. இங்க வரதுனால தான் சேகர் பாக்குறேன், சேகர் கூட பேச முடியுது. வேலைக்கு வரலனா சேகர் பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. ஓனர் அபியல் வேற வீட்டுக்கு வந்துட்டாவ. அவிய புருஷன் வீட்டுக்கு போயிட்டாவளேங்கிறதுனால தான் நான் லீவே எடுத்தேன். 10 வீட்டுக்கு எப்படி சொந்தக்காரி ஆயிருவோம், எதுக்கு இந்த வேலைக்கெல்லாம் வரணும்னு நினைச்சேன். ஆனா என் கரகம் மறுபடியும் இங்கே வந்து தள்ளிட்டு அந்த ஓனர் அபியல மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டாவ. வேற என்ன செய்ய, வழி இல்லாம தான் இதே வேலைக்கு திரும்ப வந்திருக்கு. இவர் என்னடான வேலையை விட்டு நிறுத்த போறேன்னு சொல்லியாரு. இப்ப என்ன சொல்றது? சாமி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வேணும்னா ஒரு 1000 ரூபாய் வாங்கிக்கங்க. நியாயப்படியே உங்களுக்கு எல்லாம் காசு தரக்கூடாது. நீங்க ஒழுங்கா வேலைக்கே வரல. 1000 ரூபாய் மட்டும் வாங்கிட்டு வேலையை விட்டு நின்றுங்க. இனி நீங்க வேலைக்கு வர வேண்டாம். சார் அப்படி சொல்லாதீங்க சார். நான் 4 நாளா எதுக்கு தெரியுமா வரல? எதுக்கு வரல? எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸ். ஹாஸ்பிடலுக்கு நான் மட்டும் தானே கூட்டிட்டு வர முடியும். அது மட்டும் இல்ல, எங்க அம்மை பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கவங்க யாரும் இல்ல. உங்களுக்கே தெரியும், நானே கூடாரத்துல தான் தங்கி இருக்கேன். எங்களுக்குன்னு ஹெல்ப் கூட யாரும் கிடையாது. எங்க அம்மைக்கு நானே, எனக்கு எங்க அம்மன் மட்டும் தான் இருக்கும். அதனால எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தானே கூட இருந்து பாத்துக்கிடணும். அதுக்கு தான் சார் லீவ் போட்டேன். இல்லைன்னா உங்க பேச்ச மாரி நான் எதுக்கு லீவ் போட போறேன்? தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க மாணிக்க சார். இனி கண்டிப்பா லீவ் போட மாட்டேன். சரி சாமி, இப்போ உங்க அம்மாக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல சார். 4 நாளா எழும்பவே முடியல, ரொம்ப உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிடல் போயிட்டு வர்றது கூட நான் 4 பேர்ட்ட கடன் வாங்கிட்டு தான் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். அதுவும் கூடாரத்துல தங்கி. தயவு செஞ்சு இந்த வீட்டை
சரி சாமி, இந்த ஒரு தடவை நான் போனா போதுன்னு விடுறேன். அதுவும் உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால இனி இந்த மாதிரிலாம் லீவ் எடுக்க கூடாது, சரியா? ஓகே சார். எங்க அம்மைக்கு உடம்பே சரியில்லாம போனாலும் நான் லீவ் எடுக்க மாட்டேன். கரெக்டா வந்துருவேன். ஓகே சாமி, போய் வேலையை பாருங்க. எப்பாடா ஒரு பொய்ய சொல்லி எப்படியோ தப்பிச்சிட்டேன். என்னையாவது ஒழுங்கா